தொலைக்காட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எந்த சேனலை டியூன் செய்கிறோமோ அந்த சேனல் நிகழ்ச்சிகளையே நாம் பார்க்க முடியும். அதேதான் பிரபஞ்ச நிகழ்வுகளிலும் எதை நாம் ஆழ்ந்து எண்ணுகிறோமோ அதையே பிரதிபலிக்கும். இது ஒரு தெளிவான ஆழ்ந்த கருத்து. சரியான புரிதல் வேண்டும். நாம் அன்பு, மகிழ்ச்சி, செல்வம் என்ற எண்ணங்களை ஆழ்ந்து சிந்தித்தால் அதுவே நமக்கு கிடைக்கும். எது தேவையோ அதை இயல்பாகவே மனம் நாட வேண்டும். இன்னும் ஆழமாக சென்றால் நமது கருமையம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இயல்பாக மலரும். கருமையம் தூய்மையாக இருக்க தியானங்கள் உதவும். எல்லாமே எண்ணங்களில் தான் வந்து முடியும். செயல் விளைவு தத்துவம் தான், வேறொன்றும் இல்லை. பிரபஞ்சம் என்றால் ஏதோ சக்தி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இறைவன் தான் காந்த களமாக தன் மாற்றம். இந்த புரிதல் மிகவும் அவசியம். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் விளைவு உண்டு. நம் உருவத்தை பிரதிபலிக்கும்